ஒரு நாள் மத்தியானம் 1985 ஒரு 3 மணி இருக்கும். 5 ரூபா. அப்போலாம் 100 கிராம் காப்பித்தூள் 5 ரூபா. 5 ரூபா கொடுத்தாங்க. 100 கிராம் காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்க. அது அந்த தெருவில், பக்கத்து தெருவில் இருக்குது. நான் போகிறேன். அங்கே ஒரு 15-20 பேர் நின்றுக்கிட்டு இருந்த ஆளுவ என்னை கண்ட உடனே, வரமாட்டாருன்னே ஏதோ வந்துட்டார் ஐயா அப்படின்னா. நான் காப்பித்தூள் வாங்க போகிறேன். அவன் சொல்கிறான், வரமாட்டாருன்னே இதோ வந்துட்டானே. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் போராட்டம் 85. அதுக்கு அன்னைக்கு ஊர்வலம் போகிறதுக்கு நிற்கிறானுவ. நான் அதில் போகிறதுக்காக போகல. அவன் என்ன பண்ணான், நம்மளை சேர்க்கறதுக்காக வரமாட்டாருன்னே இதை வந்துட்டாரேன்னா. நான் என்னமோ தெரியலையேட்டு என்னன்னு வைய போராடுவோம்னா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளே போயிட்டேன், கையில் அந்த இதை கொடுத்து பிடி அப்படின்ட்டான். சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு வேண்டியவர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இதில் போகிற வேலை வச்சுக்காதீங்க, இன்றைக்கி 144 போட்டிருக்குறோம், இன்றைக்கி எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறோம், அதனால் நீங்கள் நைஸாக போயிடுங்க சார், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னேன், அப்படி இல்லை, வராமல் இருந்திருக்கலாம், வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு போனால் இன்னும் 4 பேர் நம்மளை பார்த்துட்டு போவான், போராட்டத்தை இந்த பையன் வந்து கெடுத்து விட்டான்னு நம்ம சக ஆசிரியர்கள் எல்லோரும் திட்டுவாங்க இல்லையா. அவன்கிட்ட கங்காணி நீ கருங்காலி, குளத்தை கெடுக்க வந்த கருங்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது எதுக்கு நமக்கு அப்படின்னுட்டு சும்மா போ அப்படின்ட்டு போயிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் வந்தவரே சொன்னார், ஏன் சார் நீங்கள்லாம் எதுக்கு சார் இதில் வர்றீங்க, போங்க அப்படின்னு. வந்தாச்சு சார் விடுங்க. 5 ரூபாயோட திருச்சி ஜெயிலில் 22 நாள் இருந்து 5 ரூபா தான் அந்த காப்பித்தூள் வாங்கினதுக்காக வச்சது. காப்பித்தூள் வாங்கலை. என் மனைவி அதுக்கு பிறகு காய்கறி வாங்கிட்டு வாங்கம்பா, அதும்பா இதும்பா, காப்பித்தூள் மட்டும் நம்ம காப்பித்தூள் வாங்கினா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு.